நாங்கள் கன்றோம் அண்மை காலத்தில் இந்த அர்ஜுனா கௌரவ உறுப்பினர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டே பேசிக்கொண்டு வரார்கள். நான் அவர்கள்கிட்ட நாங்களும் கேட்க விரும்புகிறோம், அப்படியாண்டா தேசவலாம் சட்டமும் தேவையில்லையா இந்த நாட்டில்? இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால், ஸ்டாட்டிஸ்டிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்டால கொடுத்த இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் இது எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிறது. இது பெரும்பான்மை சமூகத்திலே நடந்திருக்கிறது, தமிழ் சமூகத்திலே நடந்திருக்கிறது, முஸ்லிம் சமூகத்திலேயும் நடந்திருக்கிறது. இது ஒரு பொது பிரச்சனை உண்டு. அந்த பொது பிரச்சனையை பேசாமல் ஒரு சமூகத்துக்கு மற்றும் அதிலே குத்தத்தை முன்வைத்து பேசுறது என்றால் அது பின்னால வேறொரு தாக்கங்கள் திட்டங்கள் இருக்கேலும். ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் எல்லா சமூகத்திலேயும் நடந்திருக்கிற நேரத்தில், ஆனால் மற்ற சமூகத்தை பற்றி பேசாமல் ஒரு சமூகத்துக்கு குத்தத்தை சாட்டுறது என்று சொன்னால் அதனால அது பின்னாலே வேறொரு அரசியல் காரணங்கள் இருக்கணும் என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அதே போலதான் நான் அவருடைய அர்ஜுனா அவருடைய பேச்சிலே அவர் சொன்னார், இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்க வேணும் என்று. எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் பல இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டிலே பல சட்டங்கள் இருக்கிறது. முஸ்லிம் மக்களை நோக்கி முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம் இருக்கிறது. அதே போல கண்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு உடலாட்ட விவாக நீதி என்று சொல்வார்கள், அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அதே போல தேசவலாம் சட்டம் இருக்கிறது. அப்படி சட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது. அப்படி சட்டம் தேவையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள். அந்த பல மக்களுடைய தேவைகள் இருக்கிறது, அவர்களுடைய மத உரிமைகள் இருக்கிறது. அதனால அவர்களுடைய அந்த அடையாளம் காண வேணும். அதனால அந்த சட்டங்கள் இருக்க வேணும். அந்த சட்டங்கள் யாரும் நிராகரிக்கிறது இல்லை. இவ்வளவு காலமா எல்லாரும் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொண்டது. ஆனா நாங்கள் கன்றோம் அண்மை காலத்தில் இந்த அர்ஜுனா கௌரவ உறுப்பினர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டே பேசிக்கொண்டு வரார்கள். நான் அவர்கள்கிட்ட நாங்களும் கேட்க விரும்புகிறோம், அப்படியாண்டா தேசவலாம் சட்டமும் தேவையில்லையா இந்த நாட்டில்? நீங்கள் தேசவலா சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறீங்களா? நீங்கள் தேசவலாம் சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து நீக்க வேணும் என்று நீங்கள் சொல்றீங்களா? அதனால அதுக்கு அவர்கள் பதில் கூற வேணும். அதனால இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பேசுறது மிக கவலை கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் பல தமிழ் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்போ உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், வடக்கை பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய உறுப்பினர்கள், கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய உறுப்பினர்கள். அப்ப அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் அவர்களுடைய பிரச்சனைகள் இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கிறது. யாரும் இன்னொரு இனத்துடைய உரிமைகளுக்கு பாதிக்கு வரக்கூடிய கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை, இன்னொரு இனத்துக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கிறதும் இல்லை. அதனால ஒரு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியா இருந்து கொண்டு இன்னொரு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கிறது, நான் நினைக்கிறேன் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் என்று நான் நினைக்கிறேன். அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பின மக்களுக்கு செய்கிற ஒரு அவமானம் அது.